This video is sponsored by Buy More Shopping app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிரதோஷம் பற்றி பார்க்க போகிறோம். புண்ணிய ஸ்தலமான காசி மாநகரில் சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து பார்க்கவர் எனும் முனிவர் வழிபாடு செய்து வந்தார். இவர் பிருகு முனிவரின் மகன். சிவ தரிசனத்தை காண முடியாமையால் மனம் வருந்தினார். ஆனால் தன் முயற்சியில் பின்னடையாமல் தவத்தை மேற்கொண்டார். முனிவரின் கடும் தவத்தை மெச்சி சிவபெருமான் தரிசனம் அளித்தார். தரிசனம் அளித்த சிவபெருமானை தனக்கு மிருத சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசிக்கும்படி வேண்டினார் முனிவர். மிருத சஞ்சீவினி மந்திரம் என்பது இறந்தவர்களை உயிர் பெற்று எழ வைப்பது. இவ்வளவு சக்தியுள்ள மந்திரத்தை சிவபெருமானிடம் இருந்து உபதேசமாக பெற்றார் பார்க்கவ முனிவர். பார்க்கவரைத்தான் நாம் சுக்கிரன் என அழைக்கிறோம். இனி சுக்கிரன் எனும் பெயரிலேயே பார்க்கவ முனிவரை அழைப்போம். இக்காலகட்டத்தில் தேவலோகத்தில் தேவர்களுக்கும் இடையே போர் மூண்டது. தங்களது ஆட்சியே தேவலோகத்தில் இருக்க வேண்டும் என தேவர்களும் அசுரர்களும் சண்டையிட்டனர். இத்தீவிர சண்டை பல நாட்கள் தொடர்ந்தது. தேவர்கள் பலத்தில் ஓங்கி நின்றதால் அசுரர்கள் பலர் மாண்டனர். தங்களது வீழ்ச்சி நாளுக்கு நாள் பெருகுவதை உணர்ந்த அசுரர்கள் தக்க வழி ஒன்றை தேடினர். மிருத சஞ்சீவினி மந்திரத்தை அறிந்த சுக்கிரனை அரச சேனை தனது குருவாக ஏற்றுக்கொண்டது. அசுரர்கள் தலைமையை ஏற்ற சுக்கிரன் அசுரர்களின் வீழ்ச்சியை கண்டு பொறுக்காதவராக ஆனார். தான் சிவபெருமானிடம் இருந்து பெற்ற மிருத சஞ்சீவினி மந்திரத்தை கொண்டு போரில் மாண்ட அசுரர்களை உயிர் பிழைக்க வைத்தார். ஆனால் இதனால் அசுரர்களின் பலம் அதிகமானது. அவர்கள் புதிய பலத்துடன் போரிட்டனர். அசுரர்களின் புதிய பலத்தை அறிந்த தேவர்கள் பயம் கொண்டனர். தேவர்களின் வீழ்ச்சியை தடுக்க தக்க வழி ஒன்றினை கண்டனர். தேவர்களின் தலைவரான பிரகஸ்பதியிடம் அதை கூறினர். தேவர்கள் எவருக்கும் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் மிருது சஞ்சீவினி மந்திரம் தெரியாததால் பிரகஸ்பதியின் மகனான கசன் என்பவனை அழைத்து அசுரர்களின் தலைவனான சுக்கிரனிடம் சென்று மிருத சஞ்சீவினி மந்திரத்தை கற்று வரும்படி கூறினர். கசன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சுக்கிரனிடம் மந்திரத்தை கற்றுவரச் சென்றான். சுக்கிரனுக்கு தேவயானி என்றும் மகள் ஒருத்தி இருந்தாள். பேரழகியான அவளை தனது சாமர்த்தியத்தால் உள்ளம் கவர்ந்தான் கசன். தேவயானியின் மனதில் இடம் பிடித்த கசன் தேவயானியின் துணையால் சுக்கிரனின் மாணாக்கனாகவும் ஆனான். கசன் தேவர்களின் சார்பாக வந்துள்ளான் என்பதை அறிந்த அசுரர்கள் அவனை கொல்ல திட்டமிட்டுள்ளனர். பல முறைகளில் கசனை கொல்ல திட்டம் செய்து அசுரர்கள் கசனை கொலை செய்தனர். தங்களது முயற்சி தோல்வி அடைவதைக் கண்டு அசுரர்கள் ஒருமுறை கசனை கொண்டு தீயிலிட்டு சாம்பலாக்கி பானத்தில் கரைத்து தலைவனான சுக்கிரனுக்கு கொடுத்துவிட்டனர். இம்முறையும் தனது காதலனான கசனை உயிர்ப்பிக்க வேண்டினாள் தேவயானி. தன் வயிற்றில் கசன் இருப்பதை அறிந்த சுக்கிரன் கசன் உயிர் பெற்றால் தான் உயிர் துறக்க வேண்டும் என்பதை அறிந்தார். ஆகவே தனது வயிற்றுக்குள் உள்ள கசனுக்கு மிருத சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்தார். பிறகு சுக்கிரனின் வயிற்றை பிளந்து கொண்டு கசன் வெளிவந்தான். தான் கற்ற மிருத சஞ்சீவினி மந்திரத்தால் சுக்கிரனை பிழைக்க வைத்தான். பின்னர் கசன் இறந்த தேவர்களை உயிர்ப்பிக்க ஆரம்பித்தான். இரு பக்கமும் சமபலம் உண்டாகிறது. போரும் தொடர்ந்தது. மிருத சஞ்சீவினி மந்திரத்தை விட அமுதம் உண்டால் மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் என்பதை அறிந்த தேவர்கள் பார்க்கடலினை கடைந்து அமுதம் எடுக்க தொடங்கினர். அசுரர்களும் அதில் சேர்ந்து கொண்டனர். இதை பற்றி 2ஆம் பாகத்தில் காணலாம்.